இன்றைக்கு நாங்கள் உருண்டை சுட போகிறோம். இப்போ வாங்கி தந்த பொருட்களை எல்லாம் கூட வாங்க போகிறோமோ தெரியாது. உருண்டை சுடுறதுக்கு எருமை பால் எடுத்து வந்தாச்சு, அது எல்லாமே வந்து காய்ச்சியாச்சு. அடுத்தது தேங்காய் பூ, ரவை, அடுத்தது கச்சான், பேனிச்சம்பளம், இப்படி வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து சேர்த்துருக்குது. உண்மையிலே இது ஒரு முதல் தடவையாக செய்ய போகிறோம். அப்போ பக்கத்தில் வந்து நம்ம தம்பி இணைஞ்சு கொண்டிருக்கார். இப்போ தம்பியாக வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கார். பேர் வந்து ஜாவி. என்ன மாதிரி உருண்டை சுடுவோமா? உருண்டை சுடுறதுக்கு என்னென்ன தேவை? சரி, இப்ப கச்சான் எடுத்து போடும். கச்சான குத்துவோம். என்ன கை கழுவு நானு எடுத்து போடும். மிச்சத்தை எடுத்து போடும் ஜெவி. நார்மலா தான் குத்தி எடுக்கணும். என்ன ஜெவி, கடுமையா மாவாக்க கூடாது. அப்படியா? சரி, போதும். என்ன இறக்கும் அப்ப அளவெல்லாம் தெரியாதா? sini deh waduh. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக சீனியை தேவையான அளவு குத்தி எடுப்போம். இப்போ ரவை மாவு கொட்டியாச்சு, தேங்காய் பூ போட்டாச்சு, சீனி போட்டுதோம், கச்சான் போட்டுதோம். இப்போ வந்து தேனிச்சம்பளம். இப்போ அடுத்தது பால் ஊற்றணும். அடுத்தடுத்து பொருட்களை சேர்த்துக்கொள்கிறோம். ஜவி உள்ள ஃபயர் இப்போ எடுத்தோம். மிக்ஸ் பண்ண வேணே நல்லா வருமானு பாப்போமா? நல்லா வரணும். நல்லா வருமா?
எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து இப்போ எருமை பாலை ஊற்றினோம்னா சரி மிக்ஸ் பண்ணி இப்போ பால் எடுத்து கொண்டு போய் ஊற்றுவோம் நம்ம அதை தூக்கிட்டு வரணும் பாலை தூக்கிட்டு வர சொன்னால் சட்டியோட போட்டாங்கன்னா சரி நல்லா உருண்டை சுட்ட மாதிரி தான் இருக்கும் பிறகு ஏல கவுது மறந்துட்டீங்க நான் குத்துறானே அது ஒரு சொன்னா எல்லாமே உருண்டை சுடுறதுக்கு ரெடி ஆச்சு மனுஷன் வந்து ஏலக்காய் மறந்தாச்சு அப்ப நம்மளோட தம்பி எடுத்துட்டு போய் குத்துறாரு நான் குத்த போய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு சூடு ஆட்டி எடுத்துட்டோம் இறக்கிட்டு போனோம் எனக்கு கவனமா மழை வருதுண்ணா சரியான செய்யுங்கண்ணா மழை வருதுண்ணே இங்கே நம்ம வந்து பண்ணி பெஸ்ட்டாக செய்வாங்க இங்கே செய்கிறது கடை கடைண்டு செஞ்சு பழகணும் உருண்டை இது அளவு தானே என்ன பெரிய உருண்டை சின்ன உருண்டை அளவு தானே அளவு தானே அது வேறு மூத்த மனுஷன் வரல ஹாய் பாரு மாவை கரைக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சா சரி ஓகே இந்த அளவில் இருக்கணும் இப்போ நெருப்பு முட்டியாச்சு தாச்செல்லாம் வச்சாச்சு அங்கால அண்ணா இது மாக்குளைக்காரி உருண்டையை மிக்ஸ் பண்ணுறது எனக்கு முதலாவது வீடியோவாக இப்போ எனக்கு தயக்கமாக இருக்கின்றது அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா பேசுவேன் எல்லாம் அடுத்த மாதிரி ஆச்சு இப்போ உருண்டை சுட போகிறோம் அந்த பக்கம் மாடு எல்லாம் நெஞ்சு கொண்டு இருக்குது இப்போ அப்படியான ஒரு இடத்தான் இருக்கிறாங்க கிராம பகுதியில் இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சரி மழை வர மாதிரி இருக்குது நம்ம வந்து உருண்டையை சுட்டு எடுப்போம் என்னண்ணா உருண்டை ரெடியா? உருண்டை ரெடி. இன்னொரு 2-3 நிமிஷத்தால உருண்டை ரெடி ஆயிடும். கேள்வியில பார்த்தையானே ஆள்ற கேள்வியில முதலாவது வீடியோவில் இப்படி கையாண்டா போய் நான் வேலை செய்து கொண்டிருந்தான். இடைக்குள்ள கேப்பை பார்த்தால் முகமெல்லாம் கழுவி திருநூறுலாம் வச்சு தந்தியார். இதை போய் முகம் கழுவுன்னு சொல்லாம
என்னது உண்டா ஏல முடியல வக்கை கிட்ட இருந்து ஒரு மாதிரியா இருக்கு என்ன ஜவி ஜவி என்ன மாதிரி எப்படி இருக்கு ஒரு மாதிரியா முடிக்கிற ஆட்டத்துக்கு வந்துட்டேன் ஓகே ஒரு மாதிரியா செய்து முடிச்சாச்சு அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்மளோட தம்பி பிளேண்டி ஒன்று குடிக்கணும் அப்படின்னு சொன்னவர் பிளேண்டி ஒன்று குடிப்போம் உருண்டையோட என்ன கிளம்பும் நம்ம பிளேண்டி எடுத்துதான் இப்போ வாங்க உருண்டையில பிளேண்டியை சாப்பிட போகிறோம். அவர் ஆசைப்படி பிளேண்டி எடுத்தாச்சு. என்னன்னு சொன்னால் பிளேண்டி நாங்கள் வந்து கொஞ்சம் கூட குடிக்கிறதில்ல, உருண்டையோட சாப்பிடக்குள்ள உண்மையில் நல்லா இருக்கும். அப்போ அந்த வகையில் பிளேண்டியும் உருண்டையும் இது பாருங்க அப்படி முகம் கழிட்டு வந்து நாங்கள் அப்படி சாப்பிடுவேன். எடுத்து சாப்பிடுவோம். இது பாருங்க உருண்டை, நாங்கள் சுட்டு உருண்டை சாப்பிட்டு பார்த்து சொல்லு ஜாவி எப்படி இருக்கேன்ட்டு. எப்படி இருக்கு? நல்ல சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே. உண்மையிலே இந்த டைம்ல பிளேண்டியும் உருண்டையும் வேற லெவல். இப்போ நேரம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 6:30 7 மணி ஆகுது. ஒரு பக்கம் மழை இருட்டி வந்து கொண்டே இருக்குது. மழை வரும்னு பயந்து நாங்கள் செய்து வந்து நாங்கள் அதனால மழை வரல. ஓகே நம்ம செய்ய தொடங்கி இப்போ முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்மட உறவுகளுக்கு என்ன செய்து கொடுப்போம்? லட்டு, பலகாரம், வேற அப்படி செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா. லக்னம் முடிச்சது திரும்ப குளிச்சது படிக்கிறது ரெடி ஆகணும், புத்தகம் தூக்கணும். சில உருண்டைகள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அடைச்சி கட்டதில் அப்போ அதை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும்.
சரி அப்ப நம்ம இந்த வீடியோ முடிப்பேனே. வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறியா தம்பி? தேவையில்லை. அவர் வந்து பிளேந்தி குடிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே இருந்து கொண்டு யார். அப்ப நாங்க இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் வேணே. பாக்குறவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புனா அடுத்த தரம் என்ன செய்யறோன்ற கமெண்ட்ல சொல்லுங்க, செஞ்சு காட்டுறோம். சரி ஓகே. என்னன்னு சொன்னா ஒரு தாங்கி தட்டுப்பட்டு காய்க்காது அந்த முதலாவது வீடியோ போல காய்ச்சதே பெரிய விஷயம். அப்ப இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். பாய் காடு. பாய்.